ஆராதனைக்குள் செல்வதற்கு முன்பாக வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவரும் போதுமானவராய் இருந்திருக்கிறார். கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை ஆச்சரியவிதமாய் அற்புத விதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் மாறாத கர்த்தர், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் நம்முடைய தேவன் ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என்ன பாரத்தோடு வந்திருக்கிறீர்களோ, என்ன தேவைகளோடு வந்திருக்கிறோம், இந்த வேளையிலே கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்த்து கேட்பீர்கள். உள்ளத்தின் வாஞ்சிகளை கர்த்தர் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு நிறைவேற்றி வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நல்லவர், 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 கிருபை உள்ளவர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எங்களை நீரப்பா ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு எங்களை நிறுத்திருக்கிறீரே. நீர் எவ்வளவு நல்லவர் ராஜா. சுத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் சேதப்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்திருக்கிறீரே. நீர் எவ்வளவு நல்லவர். சோர்வின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்த போதெல்லாம் சோதனைகளுக்கு எங்களை விலக்கி நீர் காத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் கஷ்டத்தில் சென்ற போதும் அப்பா சோதரம் ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாத்து எங்களை தூக்கி நிறுத்திருக்கிறீரே. அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் எல்லாம் நாங்கள் இருந்த போதும் எங்களை ஜீவனை கொடுத்து எங்களை நீர் நிறுத்திருக்கிறீரே. நீர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் மதே, என்னையும் மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாரும். இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே, உடைய கிருபை அல்லாமல் நாங்கள் ஒன்றில்லை ஆண்டவரே. உடைய இரக்கங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்று இல்லை. இந்த காலை வேளையிலே அவருடைய இரக்கத்திற்காக நாம் நிற்போமா? இன்னும் தேவை கிருபை தாருமே, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை,
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜீவனை மட்டும் நீர் காத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவையும் அப்பா எங்களுடைய சிந்தையை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க ராஜா. இந்த காலை வேளையில நாங்கள் பலமீனமான பாண்டங்கள் ஆண்டவரே, ஒருபோதும் நாங்கள் வீழ்ந்து விடாதபடி, சோதனைகளில் சிக்கி விடாதபடி எங்களை காத்து நிறுத்துங்க. பலவீனர்களுக்கு எங்களை பூரண பலன் தந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நீர் சொன்னது போல, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையில் உடைய கிருபையினால் உடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாடுகிற பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு என்ன பாரத்தோடு உடைய சந்நிதியில் நிற்கிறார்களோ அவற்றை எல்லாம் நீர் சந்தித்து விடுதலை ஆக்கி அவர்களை இரட்சித்து நீர் காத்துக் கொள்வீராக. மீடியா டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் வைக்கிறேன். சபையின் மூப்பர்களையும் உடைய கருத்தில் வைக்கிறேன். வாலண்டியர்ஸ் உடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. சபையின் போதகரையும் குடும்பத்தையும் உடைய கருத்தில் வைக்கிறேன். எடுக்கிற பிரயாசங்களில் உடைய கரம் இருப்பதாக. ஜெயமாய் நீர் முடித்து தருவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையுமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. எல்லாம் உட்காருவோம். அவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. நாவாலே துதிக்கிறோம் ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. நாவாலே துதிக்கிறோம் ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை
போல் தேற்றினி நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா, நாவாலே துதிக்கிறோம் ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா, நாவாலே துதிக்கிறோம் ராஜா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. எல்லாம் சொல்லுவோம், நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. இயேசுவால் மாத்திரம் அந்த நிரந்தரமான நிம்மதி தர முடியும். ஹல்லேலூயா. அவர் மாத்திரமே நமக்கு நிரந்தரமான ஒரு சுகத்தை கொடுக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மாவாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவே, மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்ற
உற்சாகம் தந்தீரையா ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா நாதனே உன் நிழல் நாள்தோறும் வாழ்வேனையா இயேசுநாதனே உன் நிழல் நாள்தோறும் வாழ்வேனையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே எல்லைகளும் என்று ஆராதிப்போம். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டாடி ஆமென். கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்குத்தான் ஆமென். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஆமென். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவே காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவே இயேசு என்னும் இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாளாவே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாளாவே ஆற்றின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே ஆற்றின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே
என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன். 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 இயேசு நாமம் ஆமென். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. Thank you Lord. நேசரேசுவை ஆண்டவரே அக்கினியாய் இறங்குங்கப்பா. ஆமென். இந்த காலையிலே எங்கள் மத்தியில கடந்து வாங்கப்பா. ஆமென். வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. ஆமென். எல்லா துக்கங்கள் எல்லாம் மறையட்டும். ஆமென் ஆமென் ஆமென். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். வல்லமை ஆண்டவரே. ஆமென். விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடு. விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அன்பிதில் அசைவாடும் தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடும் தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடு என் மேல் அசைவாடுவேன். பலத்தின் மேல் பலனடு என் மேல் அசைவாடுவேன். விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடு. விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடு. காற்றே என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடு. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப நிரம்பி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப நிரம்பி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய போற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய போற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, ஆமென். தூய்மையின் ஆவியே. இடமசைய ஆமென். உள்ளம் நிரம்ப ரபதரபோ சந்தரபோ ரதரபோ. ஆமென். எங்களிடமசைய கதரபோ ரதரபோ ரதரபோ. ஆமென். இறங்கி வாருமே. எங்களிடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆமென். எங்களிடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்களிடம் அசைய உள்ளம் நிரம்ப ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க. ஆமென். உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. ஆமென். உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருடைய வல்லமையினால் நிரப்பட்டும். ஆமென் ஆமென் ஆமென். எல்லா பொல்லாத கிரிகள் எல்லாம் நிர்மலமாய் போகட்டும் அப்பா. எல்லா பில்லி சுனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள் ஆண்டவர் எல்லாம் நிர்மலமாய் போவதாக. ஆமென். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத கிரியைகள், ஆமென், சமாதான கட்டுகள் எல்லாம் நிர்மலமாய் போகட்டும். ஆமென். உடைய வல்லமையினால் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை உங்க பிள்ளைகளை ஊற்ற வேணுமா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென் 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 ஆமென்.
Thank you Lord. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஆமென். அக்னிநாவாக அமர்ந்திடுமே. Thank you Lord. பெரும் காற்றாக வீசிடுமே. ஒரு நிரப்பங்க. ஓ ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. என்று சொல்வோம். அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. ஆவியானவரே காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஆமென். அக்னிநாவாக அமர்ந்திடுமே. Thank you Lord. காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கில் எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எல்லாம் சொல்லுவோம். எழும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஆமென். அக்னிநாவாக அமர்ந்திடுமே. எல்லாம் எழும்பு பள்ளத்தாக்கை நோக்கி பேசுகிறோம். காற்றாக வீசிடுமே. எல்லா உலர்வு எலும்புகள் எல்லாம் உயிர் பெறுவதாக. நதியாக எல்லா செத்த உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறுவதாக. ஆமென். அக்கினியாய் ஓ இறங்கிடுமே. எல்லா உயிர் பெறட்டும் ஆண்டவரே. அக்னிநாவாக எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க நிறைவேற்றுங்க. ஆமென். ஓ எல்லா தடைகள் விலகுவதாக. நதியாக God will complete all your work. ஆமென். ஆமென். ஆவியானவரே எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. கையெழுத்திடப்படுவதாக. கையெழுத்திடப்படுவதாக. ஆமென். கையெழுத்திடப்படுவதாக. ஆமென். இப்பொழுதே சாங்ஷன் ஆவதாக. ஆமென். ஹalleluya. ஓ ராபதரபரதரபோ சந்தரதரபோ. எல்லா மனுஷ தயவு கிடைக்க செய்யுங்கப்பா. எல்லா மனுஷ தயவு கிடைக்க செய்யுங்க. ஆமென். இப்பொழுதே ஒத்தாசை அனுப்புவீராக. இப்பொழுதே ஒத்தாசை அனுப்புவீராக. ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே. ஓ ராபதரபரதரபோ சந்தரதரபோ. பெரும் காற்றாக ஓ நிகதரபரதரபோ. ஆமென். ஜீவநதியாக பாய்ந்திடும். முற்றிடுமே. வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட ஊற்றிடுமே. வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே ஊற்றிடுமே. வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா.
எல்லா பாரங்கள் விலகட்டும் அப்பா. மனதில் பல ஏக்கத்தோடு பலவிதமான கவலையோடு நாங்கள் வந்திருக்கலாம். இது என்னவாய் முடியும்? மரியாள் அன்னைக்கு நினைத்தாள், இது எப்படியாய் முடியும், இது எப்படி ஆகும்? நான் விசுவாசிக்கிறேன், God will complete all your work. ஆமென். கர்த்தர் எதையும் அரைகுறையா நிறுத்துற தேவன் அல்ல. ஆமென். பாதியிலே உங்களை விடுகிற தேவன் அல்ல. ஆமென். He will complete the job. ஆமென். அந்த காரியத்தை கம்ப்ளீட்டா முடிகிற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். ஆமென். நிச்சயமா எந்த காரியத்திற்காக கர்த்தர் ஏற்படுத்தினாரோ அதை நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நீங்க தைரியமா ஹல்லேலூயா. God will take care everything. ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீ கலங்கிட்டு இருக்க, அது என்ன ஆகும் தெரியலையே, அடுத்தது என்ன பண்ணுவாங்க தெரியலையே, அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் தெரியலையே, பல விதமான போராட்டத்தில் ராப்பகலாய் நீ தேவ சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இது என்னவாய் ஆகும், என்னவாய் முடியும், என்ன நடக்கும், என்ன நடக்கும்? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு காரியத்தை தீமைக்காய் செய்கிற தேவன் அல்ல. எல்லாம் நன்மையாய் முடியும். ஆமென். நீ விசுவாசி. ஹல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆமென். நீ விசுவாசி. கர்த்தர் எல்லா நன்மையை முடிய பண்ணுவார். எல்லா நன்மையை முடிய பண்ணுவார். ஆமென். God will complete the work. ஆமென். இந்த மாதத்தில் அவர் கம்ப்ளீட் ஆகி அந்த அசைன்மெண்ட் உங்க கையில் கொடுக்கறது நீ பார்ப்ப. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கம்ப்ளீட்டாக நிறைவாக இருக்கும். அதில் அன்ஃபினிஷ் எதுவுமே இருக்காது, எதுவும் பார்ஷியலாக இருக்காது. ஹல்லேலூயா. எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் பர்மனெண்ட் ஆகி மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லா காரியங்கள் எல்லாம் பர்மனெண்ட் ஆகி மாறும். கர்த்தர் அதை செய்வார். ஆமென். எல்லா கரலதடையில தேவனை மயப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ஹல்லேலூயா. வீட்டில் தான் சொல்ல, எங்கேனாச்சும் சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல சொன்னீங்களா? ஹல்லேலூயா. சொல்லும்போது ரொம்ப டெரராக பார்த்து சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. நல்ல ஸ்மைல் கேட்குறவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை முடிவிலே திருவிருந்து ஆராதனை இருக்கும். ஸோ தண்ணீரில் மூழ்கி ஞாசனம் எடுத்தவர்கள் இந்த திருவிருந்திலே நீங்கள் பங்கு பெறலாம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த வழி நடத்துவாராக. ஸோ அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை முடிந்த பிறகு, திருவிருந்து ஆராதனை முடிந்த பிறகு ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. எவ்ரி சண்டே 3rd சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். கர்த்தரோட கிருபையினால் இன்றைக்கும் 2 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். அதற்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அநேகர் எடுக்கும்படியாக செய்வாராக. ஒவ்வொரு வாரமும் டெய்லி ஞானஸ்நான ஆராதனையாக கர்த்தர் மாற்றணும். ஆமென். அதான் என்னுடைய ஜெபம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஏக்கம். ஸோ சீக்கிரத்தில் கர்த்தர் அந்த காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, வருகிற வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ஃபெலோஷிப்பை ஞாபகப்படுத்துகிறோம். கலந்து கொள்ளும்படியாக உங்களை அவர் உற்சாகப்படுத்துகிறோம். 10:30 வந்து பங்கு பெறுங்கள். இன்று மாலை ஆராதனை 6 மணிக்கு இருக்குது, அதுவும் மறந்துட்டேன். இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock இருக்குது, அதுலேயும் திருவந்து பரிமாறப்படும். அது மாத்திரமல்ல, ஃப்ரைடே அன்றைக்கு நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் இந்த உபவாச ஜெபம் 10 to 1 o'clock வந்து பங்கு பெற உங்களை யாவர் அன்பாய் அழைக்கிறோம். சாட்டர்டே மார்னிங் 5:30 மென்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறது, ஏர்லி மார்னிங். ஸோ யாரால் சகோதரமார்கள் வந்து பங்கு பெற முடியுமோ உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் காலையில் 3 ஆராதனை, ஈவினிங் வந்து ஃபேமிலி ஃபெலோஷிப்பாக இருக்கும். குடும்பத்துக்கு ஏற்ற ஆலோசனை கொடுக்கப்படும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். சரியாக 6 o'clock நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் ஃபேமிலி ஃபெலோஷிப். குடும்பம் இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக வாருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி கொண்டாட இருப்பீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுமி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி யார் கொண்டாடுறீங்களா? எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். எழுமிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூமா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த நல்ல நாட்களை கர்த்தர் அற்புதமாய் அவளை காத்து வழி நடத்துவாராக. வருஷத்தை நன்மையாக முடி சுட்டுவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆமென். Loving God, we thank you for this morning, oh Father God. We praise you, O Master, for your grace, O God, that abounds in our midst this morning, O Lord. Lord, we come into your presence for the ones who are celebrating their birthdays and wedding anniversaries, O Lord. As your word says in Psalm 65:11, O Lord, I pray that you will crown the years, O Father, with your goodness, O God. Let this year, O God, let them be a closer walk with you this year, O Father God. Let them, this 2024, O God, let them go hard after you, O Master God. We pray that you, O Father, would be their shepherd in their lives, O Lord, and that grace and mercy would follow them, O Lord God. I pray that your presence will fill them, O God, and I pray that they would be a blessing to many, O God, and I pray that God's presence and God's blessings would flow in their lives this morning, O God, and the coming year of Father God. We give you the praise and glory in Jesus' precious name we pray. ஆமென். ஆமென். தயவுசெய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை இதுதான் முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் யாரும் வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து எழும்பி நிற்கலாம்.
கர்த்தரை எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ ஐயா, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க வரும்படியாக, கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கொள்ளையா ஆத்துமாக்களை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, அதை போல நீர் தந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தை நீர் விசாலத்தில் வைக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இடத்துக்கு வந்தது நல்லது. அநேகர் அது தெரிந்து கொள்ளத்தக்க நீர் உதவி செய்யலாம். கர்த்தாவே, வந்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் வந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றுவீராக. கர்த்தாவே, தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்து இன்னும் அநேகரை கூட்டிக் கொண்டு வந்து இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாக நீர் வைத்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாவற்றும் பொறுக்கத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, அதை படித்து பாருங்கள். தொடர்ந்து இங்கே வர விரும்புவதில்லை என்றால் அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கும்படியாக உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தொடர்ந்து இதுவரைக்கும் என்னை பார்க்காதவர்கள் தயவுசெய்து போகும்பொழுது என்னை பார்க்கலாம். நான் வெளியே தான் இருப்பேன். ஸோ இது வரைக்கும் என்னோட பேசாவிட்டால், என்னோட பார்க்காவிட்டால் ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ ஊழியருடைய ஐக்கியம் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அல்லது உங்களுக்காக ஜெபிக்க முடியும். ஸோ கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம கரங்களில் இருக்கிற காணிக்கைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இப்பொழுது நம்ம காணிக்கைகள் தசமங்களை விதைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இப்பொழுது ஆண்டவரை கொடுக்க போகிற காணிக்கை தசமங்களை ஆசீர்வதிங்க. என் தேவனே கர்த்தாவே, கடந்த மாதத்திலும் உழைக்கக்கூடிய அந்த பலனையும் சம்பாதிக்கக்கூடிய கிருபையும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கிருபைகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கர்த்தாவே பலனாய் கொடுத்து சுகத்தை கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய எல்லா கிருபைகளை கொடுத்து எங்களை நடத்துனதுக்காக நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதி உங்களுடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் விதைக்கிறோம். திருச்சபை ஊழியருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவர். திக்கற்ற பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்கப்பா. சுவிசேஷ பணியுடைய தேவைகளை சந்திங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆலயம் கட்டுகிற அந்த தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் தாமே மகிமையான காரியங்களை செய்வீராக. நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் கொடுக்கிறோம், மனப்பூர்வமாய் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடுகிற வழியில் உற்சாகமாய் கொடுப்போம். என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர். தாங்கிடும்
நம்மள கண்களை மூடி நம்மளை ஜெபிப்போம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை இந்த சமூகங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மள கண்களை மூடி நம்மளை ஜெபிப்போம். ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಹಾಲೆಲೂಯ. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ, ಕಾಣಿಕೆಯನ್ನು ದಶಾಂಶವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ನಿಮ್ಮ ಪರಲೋಕದಿಂದ ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅವರು ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿರುವ ಎಲ್ಲ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ ನೀವು ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅವರಿಗೆ ಹಿಂತಿರುಗಿಸಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ 30ರಷ್ಟು 60ರಷ್ಟು 100ರಷ್ಟು ಅವರು ಪ್ರತಿಫಲವನ್ನು ನೋಡುವಾಗೆ ಅವರ ಜೀವಿತವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರಾಜ ಆನ್ಲೈನ್ ಮುಖಾಂತರ ರಾಜಪ್ಪ ಬಿತ್ತಿರುವ ಎಲ್ಲ ಕಾಣಿಕೆಗಳಿಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಯಾರ್ಯಾರು ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಾಗ್ತಾ ಇಲ್ವೋ ರಾಜ, ಅವರ ಕೈಗಳನ್ನು ಕೂಡ ನೀನು ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ಫಿಲಿಪಿಯ 4:19 ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಅವರ ಜೀವಿತವೆಲ್ಲವೂ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ, ಆಮೇನ್ ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்த தேவருக்காக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஸோ நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் முடிய பண்ணுவார். ஆமேன். காட் வில் கம்ப்ளீட் ஆல் யுவர் ஒர்க். ஆமேன். அல்லேலூயா. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையை முடிய பண்ணுவார். எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் தடைகளை பார்த்திருந்தாலும் அந்த தடைகளை கர்த்தர் நீக்குவார். ஆமேன். கர்த்தர் நன்மைகளை காணச் செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் விசேஷமாக இந்த வாரம் முக்கியமான ஒரு வாரம் சகோதரிமார்களுக்கு என்னது? பரவாயில்ல, உமன்ஸ் டே. அல்லேலூயா. ஸோ சகோதரிமார்கள் எல்லாருக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் உமன்ஸ் டே விஷஸ். அல்லேலூயா. ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே. யாருன்னா கை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசிரியர் உங்களை பற்றி தான் சொல்கிறேன். கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. ஸோ சகோதரிகளாய் பிறந்தது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஸோ உங்களுக்கு தான் ஸ்பெஷல் டேலாம் வருது. மதர்ஸ் டே வருது, உமன்ஸ் டே வருது, எல்லா டே உங்களுக்கு தான் வருது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட ஃபாதர்ஸ் டே வருது. எங்கே அதெல்லாம் ரொம்ப பெருசாக பேசுகிறது இல்லை. அல்லேலூயா. ஊரே கொண்டாடுறது இந்த உமன்ஸ் டே, மதர்ஸ் டேலாம் ஊரே கொண்டாடும். ஆனால் உண்மையான விசுவாசிக்கிற சகோதரிகளாய் பிறக்கிறது பெரிய பாக்கியம். ஏன்னா ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக, அல்லேலூயா, நல்ல ஒரு மனைவியாக எல்லா ஸ்டேஜ்லேயும் கர்த்தர் நடத்துகிறார். அதற்கான நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அதனால் இந்த நாளில் நல்ல உமன்ஸாக இருங்க. தேசத்துக்கு நல்ல பெயரை கொண்டு வாங்க. அல்லேலூயா. சபைக்கு நல்ல பெயரை கொண்டு வாங்க. அல்லேலூயா. நல்ல பிளெஸ்ஸட் உமனாக இருங்க. ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரிமாரெலாம் இருங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற சகோதரிமாரை பார்த்து சொல்லுங்கள், நீ பிளெஸ்ஸட் உமன்மா. அல்லேலூயா. பிளெஸ்ஸட் உமன். நீங்கள் வந்து பிளெஸ்ஸட் உமன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரிகள். ஆமேன். சொல்கிறீங்களா? அல்லேலூயா. எங்கள் பிரதர் இந்த மனுஷனை கட்டினதுலேருந்து ஆசீர்வாதமே போச்சு. அல்லேலூயா. அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் உங்களுக்கு தான் உமன் தான் இன்னையோட டைட்டில். அல்லேலூயா. ஸோ சகோதரிமார்கள் இந்த வாரத்தில் இங்கே கொண்டாடுறனால ஸோ நேற்று யோசித்தேன், சரி உங்களுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை யோசிக்கலாம் என்று ஜெபத்தோடு ஆயத்தம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஸோ கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தில் சகோதரிமார்கள் எப்படி இருந்தார்கள்? ஆமாம், சகோதரிமார்கள் எப்படி இருந்தார்கள்? வேதத்தில் இருக்கிற சகோதரிமார்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை சுருக்கமாக நாம் சொல்லி நாம் திருமணத்துக்கு நிறைய கடந்து செல்வோம். ஸோ நிறைய சகோதரிமார்கள் வேதத்தில் இருந்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், சுவிசேஷ பணியில் முக்கியமாய் ஆண்டு உயிர் தெழுந்ததை முதல்ல வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது மகதலேனா மரியாள். ஆமேன். ஸோ அவங்க தான் வந்து முதலாக தைரியமாக வந்து சொன்னாங்க. சகோதரமார்களுக்கு கூட என்ன இல்லை, நம்பிக்கையில் ஓடி போய் பார்த்தாங்க. அல்லேலூயா. அவங்க சொன்னது மேலே நம்பிக்கை இல்லை அப்படி சொல்லி ஓடி போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்பினாங்க. ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அப்போ முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து சகோதரிமார்கள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த செய்தி வந்து உமனுக்கு தான் சொல்லிட்டு சகோதரமார்கள் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டாம், எல்லாருக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஸோ அவர்களுக்கும் சேர்த்து நான் வந்து உமன் சொல்கிறேன், நீங்கள் வந்து நம்மளுக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ அந்த 5 லெட்டர் உமன், WOMEN. ஸோ இந்த 5 லெட்டர் தான் என்னுடைய செய்தி. ஸோ முதலாவதாக நம்ம எப்படிப்பட்ட ஒரு உமனாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு சகோதரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 16லிருந்து 22 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 16லிருந்து 20வது வசனம் வரைக்கும் 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள், நான் யோவாப்போடு பேச வேண்டும், அவரை இங்கே கிட்டி வர சொல்லுங்கள் என்றாள். அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தானா யோவாப் என்று கேட்டாள். அவன், நான் தான் என்றான்.
அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள். அவன் கேட்கிறேன் என்றான். யோவா பிரதித்திரமா, அப்பொழுது அவள், பூர்வ இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மை உள்ளவளுமாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மலமாக்க பார்க்கிறீரோ? நீ கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றாள். யோவா பிரதித்திரமாக, விழுங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாக இருப்பதாக. காரியம் அப்படியல்ல. பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள எப்ராயிம் பர்வதத்தனாய் இருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். அவனை மாத்திரம் ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாப்பை பார்த்து, இதோ அவன் தலை மதின் மேலிருந்து உம்மிடத்தில் போடப்படும் என்று சொல்லி 22வது வசனத்தில் 22 verse 22, அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்ரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாப்பின் இடத்திலே போட்டார்கள். ஸோ இந்த இடத்துல ரொம்ப நல்ல ஒரு காரியம் இருக்கிறது. Then the woman went unto all the people in her wisdom. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு நல்ல முதலாவதாக உங்களுக்கு நல்ல கர்த்தர் என்ன தரணும்னா, ஒரு வாய்ஸ், நல்ல ஒரு ஞானத்தை கர்த்தர் தரணும். ஆமென். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இந்த மகள் யாருன்னா ஒரு புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமாக அந்த சேபா எழும்புகிற வேளையில் அவன் எங்கே வந்து அடைக்கலம் பண்ணிட்டானா, இந்த பட்டணத்தில் வந்து அடைக்கலம் பண்ணிட்டு புகுந்துட்டான். ஸோ அப்போ யோவாப்பும் அவனுடைய ஆட்களும் வந்து இதை அழிக்க முடியாது வராங்க. ஒருத்தரால் மொத்தத்தையும் அழிக்கிறதுக்கு வராங்க. அப்போ வரும்பொழுது அந்த பட்டணத்தில் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, ஒரு ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அந்த ஞானமுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறான்னா, தைரியமாக, எத்தனையோ சகோதரிமார்கள் அங்கே இருந்திருக்கலாம், ஆனால் தைரியமாக வெளியே வரா. தைரியமாக வெளியே வந்துட்டு, நான் யோவாப்ட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ யோவாப்பு, நான் தான் யோவாப்புன்னு சொன்னோன்னா, இன்னும் பிரச்சனை உனக்கு, எதுக்கு எங்களை அழிக்க முடியாது வர? நாங்களும் உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தின சுதந்திரத்தின் பிள்ளைகள் தானே, எதுக்காக எங்களை அழிக்க முடியாது வரதுங்கும் போது அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா, உன் பட்டணத்தில் ஒருத்தர் இருக்கிறான், யாருன்னா அந்த சேபா இருக்கிறான், அவனை என்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், அமைதியாக போயிடுவோம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் யார்ட்டையும் பேசலை, ஆனால் சொல்லுகிறாள், அவனுடைய தலையை நான் மேலேருந்து என்ன பண்ணுறேன், போடுறேன், கீழே போடுறேன்னு சொல்லிட்டு பட்டணத்துக்குள்ளார போய் அங்கே இருக்கிற ஜனங்கள்கிட்ட எப்படி பேசினாலாம், வசனம் சொல்வது புத்தியாய் பேசினாள். ஸோ அவளோட டாக் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப வயசாக இருந்துச்சு, ரொம்ப ஞானமாக பேசினாள். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒவ்வொரு சகோதரிமார்களும் சகோதரமார்களும் ஞானமாய் பேசுவதற்கு ஆண்டவருடைய ஞானத்தை கேளுங்க. ஆமென், அல்லேலூயா. நிறைய பேருக்கு புத்தி இருக்கலாம், ஆனால் வாய் சும்மா இருக்காது. கரெக்டாக இல்லையா? நிறைய பேருக்கு நிறைய புத்தி இருக்கும், நாலேஜ் நிறைய இருக்கும், செம்ம நாலேஜ் இருக்கும், சரி. ஆனால் என்ன பேசணும், எங்கே பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், எந்த டைமில் பேசணும், வென், வாட், வேர், எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு பேசி விட்டுருவாங்க. நான் சொல்லுகிறேன், நிறைய குடும்பங்களில் கரெக்டாக பேச தெரிஞ்சாலே நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். அல்லேலூயா. மாமியார்ட்ட எப்படி பேசணும், புருஷன்ட்ட எப்படி பேசணும், மனைவிட்ட எப்படி பேசணும், எல்லாமே தெரியணும். ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை எல்லாரும் கேளுங்க. அதே மாதிரி தான் சகோதரமார்களும். ஸோ நம்ம மனைவிட்ட எப்படி பேசணும், ஸோ எல்லாம் நம்மளுக்கு தெரியணும். பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும் கூட உங்களுக்கு தெரியணும். ஆமென். பிள்ளைகள்கிட்டையும் நீங்கள் எப்படி பேசணுன்றதை கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த புத்தியாய் நீங்கள் பேசுகிற வேளையில் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், யோவாப்பு வந்து கோபமாக வரான், அவங்க ஆட்கள் எல்லாம் கோபமாக வராங்க. ஆனால் இந்த ஒரு மகளுடைய புத்தியாய் பேசின காரியம் அவங்கள எல்லாம் என்ன பண்ணிச்சு, சமாதானப்படுத்திச்சு. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, சில டைம் சொல்ல கோபத்தில் நான் பேசிட்டேன், கோபத்தில் நான் திட்டேன். நான் சொல்லுகிறேன், அது வந்து தவறான ஒரு காரியம். எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் ஞானமாய் பேச பழகுங்கள். அது உங்கள் வீடாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஆமென். ஒரு சபையாக இருக்கட்டும், நீ ஞானமாக பேசுனீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அந்த ஞானத்துக்கு உண்மையாகவே விலை மதிப்பே கிடையாது. ஆமென். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஞானமாய் பேசுகிறோமா, ஞானமாக செயல்படுகிறோமா. ஸோ கணவர்கிட்ட எப்படி நம்ம பேசுகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சகோதரர்களும் எதிர்பார்க்கறதுனா ரெஸ்பெக்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. மரியாதை கொடுத்து மரியாதை என்ன பண்ணணும், வாங்கி கொள்ளணும். அல்லேலூயா. அப்போது அதே போல தான் சகோதரிமார்கள், அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஸோ அப்போ மரியாதை கொடுக்கும் பொழுது தான் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய டாக், உங்களுடைய பொலைட்டாக இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு புத்தி இருந்தாலும் அவள் வந்து திமிராக பேசலை. அதில் ஒரு தாழ்மையை நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப தாழ்மையாக பேசினா, யார்கிட்ட எப்போ பேசணும், எப்படி பேசணும். ஒரு கோபமாக இருக்கிற மனுஷன், உதாரணமாக வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, சரியா, ரொம்ப டயர்டாக வெக்ஸாகி வருவாங்க. அப்படியே உள்ளார வந்தோடனே கதவை திறந்த உடனே உங்கள் அம்மா பண்ணது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அப்போ தான் ஒரு வரார், டயர்டாக வராரு, கதவை திறந்த உடனே உங்கள் அம்மா பண்ணது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மனுஷன் ஏன்டா வீட்டுக்கு வந்தான்னு தோணும்.
நான் சொல்லுகிறேன், உள்ளார வர வச்சிட்ட பிறகு முதல்ல என்ன பண்ணணும்? தண்ணி கேட்டால் என்ன கொடுக்கணும்? பால் கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு 1 hour கழிச்சு என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேச ஆரம்பிங்க. ஞானம் எப்போ பேசணும்னு தெரியணும், எந்த இடத்துல எங்கே போய் பேசணும்னு தெரியணும். ஒரு மருத்துவ வீட்டில் போய் உட்காந்துருக்குறீங்க, அந்த இடத்துக்கு உட்காந்துட்டு ஊர் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, மாமா எப்படி இருக்கிறாரு, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. யார் ஒரு வயசானவர் உட்காந்துருப்பார், சரி அங்கே உட்காந்து நம்ம சொல்லுவோம், அவரில் நல்லா அவர் உயிரோடு இருக்க பாரு, இவன் போயிட்டான் பாரு அப்படின்வாங்க. நான் சொன்னேன், எந்த இடத்துல என்ன பேசுகிறோம், அந்த ஞானம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த இடத்துல வேதத்தில் இந்த மகளுக்குன்னா புத்தி இருந்துச்சு, என்னன்னா எப்படி பேசணுன்ற ஒரு புத்தி இருக்குது. அல்லேலூயா. ஸோ அதனால் நீங்கள் யார்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, எந்த டைமில் பேசுகிறீங்க, எந்த சூழ்நிலையில் பேசுகிறீங்க, இதை நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸோ மரியாதை கொடுத்து பேச பழகணும். சரி, என்றைக்குமே யாரையும் விட்டு கொடுக்காதீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஆமேன். சில டைம் என்ன பண்ணுவோன்னா, மற்றவங்கள்ட்டலாம் சொல்லிட்டு கடைசியில் யோசிப்போம், ஐயோ இவட்ட சொல்லிட்டோமே, என்ன நடக்குமா தெரியலையே. அதுக்கு ஒரு ஜெபம், தனி ஜெபம். ஆண்டவரே, நான் சொன்னதெல்லாம் அவங்க மைண்ட்லேருந்து மறந்துடணும் ஆண்டவரே, என்னை போட்டு குத்துறக்கூடாது ஆண்டவரே, இது ஒரு ஜெபம் வேறு. நான் சொல்லுவேன், அப்போ யார்கிட்ட எப்படி பேசுகிறீங்க? சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அம்மா ப்ரேயருக்கு வந்தாங்க. ஸோ அம்மாவும் அந்த சின்ன பையன், நான் எங்கம்மா உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்கும்போது உடனே அவன் சின்ன பையன் பார்த்து, டேய் நாய் எங்கடா அப்படின்னாங்க. சார் நான் நினச்சேன், உண்மையாலுமே நாய் ஏதோ கூட்டு வராங்க போல ஜெபத்துக்கு. ஏன்னா இந்த காலத்தில் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண கூட தெரியல இப்போ, அதனால் நாயை கூட்டு வராங்க போல நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவன் ஓடி போய் கூட்டு வந்தான். யார் கூட்டு வந்தான்? அவங்க அப்பா. நான் பார்த்தேன், இது நாயை. பிள்ளைகிட்ட என்ன சொல்லி கூட வளர்க்குறோம், நாய், பேய், பன்னி, வீட்டில் இப்படி தான் பேசிட்டு கிடக்குறோம். நான் சொல்ல, கர்த்தர் அருமையான பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. நீ பண்ணின நீ யார், நீ நாயின நீ யார், எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம ஞானமாக பேசுகிறோமா, கோவத்தில் திட்டிடுறோம் பிரதர், கோவத்தில் பேசிடுறோம் பிரதர். நான் சொல்ல, என்ன கோவம் வந்தாலும் அதை அடக்க பழகி கொள்ளுங்கள். ஆமே. அல்லேலூயா. ஆத்திரக்காரனுக்கு என்னவா, புத்தியே இருக்காது. அப்போ நம்ம எப்படி பேசுகிறோம், ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரியணும். உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை போகிறீங்க, ஒரு டென்ஷனான இது பயங்கர டென்ஷனான ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல உட்காந்துட்டு அவள் தைரியமாக கேட்குறா, யோவாப் யார் என்கிட்ட பேசணும். யோவாப்பும் பாருங்கள், ஓகே நான் தாம்மா யோவாப்புன்னு சொல்கிறான். ஸோ அந்த மரியாதை அங்கே கொடுக்குறான், அவனும் கொடுக்குறான், அந்த மகளுக்கு அந்த மரியாதை கொடுக்குறான். நான் உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் என்றைக்குமே மரியாதை கொடுத்து யார்கிட்டனாலும் பேசி பாருங்கள். ஒரு சின்ன பையன்ட்டு நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுங்க, உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். அல்லேலூயா. சின்ன பையனை மாதிரி வாடா போடா அப்படின்னீங்கன்னா ஒரு நாள் உங்களை பார்ப்பான், அடுத்தது உங்களை பார்த்து கண்டுக்க மாட்டான். அவன் நீ என்ன தான் சொல்லு, அவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும் உங்கள்கிட்ட வந்து மரியாதை வரல. சொல்லுங்களே, என்னப்பா, வாப்பா, உக்காருப்பா, என்னம்மான்னு சொல்லி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டாக் ரொம்ப வயசாக இருக்கணும். ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், உங்களோட டாக் வயசாக இருக்கான்னு பாருங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஸோ முதலாவதாக நல்ல ஞானத்தோடு இருங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஸோ ஞானத்தோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்க முடியும். ஆமேன். நம்மளுக்கு அந்த ஞானம் தேவை, நமக்கு ஞானம் தேவை. ஆமேன். ஸோ ரெண்டாவது லெட்டர் ஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் சாப்டர் 4 நீங்கள் பார்க்கலாம், 17 to 22 நீங்கள் பார்க்கலாம். ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து, சிசேரா கால்நடையாக கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சேரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதையும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமூகத்தினால் மூடினாள். 19வது வசனத்தில், அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாக இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். 20வது வசனத்தில், அப்பொழுது அவன், நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். ஸோ இது ரொம்ப பயங்கரமான மேட்ரு இது. அல்லேலூயா. யாரும் யோசிச்சிடாதீங்க, இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. சரியா? நெவர் ட்ரை திஸ் மெத்தட். ஆமேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மகள் யாகேல் தான் வீட்டுக்கு வெளியே நிற்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சானா, ஒரு எதிரின்னு கண்டுபிடிச்சிட்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவள் அப்சர்வ் பண்ணான், நல்லா உற்று கவனித்தாள். ஓ ஃபார் அப்சர்வ். என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்த கேரக்டர், உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுற கேரக்டர் இருக்கணும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட பழகுகிற நபர் யார், நல்லவனா கெட்டவனா? பிரைஸ் லார்ட் சொல்கிற எல்லாரும் நல்லவர்கள் அல்ல.
நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அல்லேலூயா. குதிக்கிற ஆவியில் குதிக்கிற எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. எல்லாம் நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. நிறைய பேர் ஏமாந்துடுறீங்க. சரி, நிறைய பேர் எஸ்தர் திருச்சபைக்கு வந்த எல்லாரும் என்ன இல்லை, நல்ல சவுண்டாக வருது பாரு. அல்லேலூயா. நல்லவர்கள் இல்லை. உண்மையாக சொல்கிறேங்க, உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் ஏமாறுறீங்கன்னா அப்சர்வ் பண்ண தெரியாது. பிரதர் நல்ல அன்பாக பேசுனாங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்னை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டார் பிரதர். சாப்பிட்டியா? அம்மா கூட கேட்டது இல்லையா? அதனால என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட்டியாம்மா, உடம்பு எப்படிமா இருக்குது, அவ்வளோதான். உடனே அவன் என்ன மாதிரி பேசுகிறாங்க, அது கண்டிப்பாக அந்த ஞானம் உங்களுக்கு தேவை. அது யாராக இருந்தாலும் சரி, அப்சர்வேஷன் கண்டிப்பாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயும் வந்து அப்சர்வேஷனில் வைப்பாங்க. சரியா? அது நான் எப்படின்னு பார்ப்பாங்க. நான் சொல்லுகிறேன், சில டைம் இவங்களுக்கு நல்லா தெரியும் இவன் வெளியே வந்திருக்கிற ஆள் யார், எதிரி. நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. இந்த திருமண விஷயத்தில் நிறைய பேர் ஏமாறுவாங்க. அப்சர்வ் பண்ணாமல், ஐயோ என் மருமங்களை மாதிரி வராது, என் மருமகனை மாதிரி வராது, தூக்கி போட்டு மிதிப்பான் ஒரு நாள். ஏன்னா அப்சர்வ் பண்ணல. இன்னும் அவன் மாயமாலமாக பார்த்துடுறாங்க, அவன் வெளி தோட்டத்தை பார்த்துடுறாங்க, வெளி ஆக்டிங். நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ உலகத்தில் நான் சொல்கிறேன், ஆக்டர்ஸ் வந்து அதிகம், பணமே தேவையில்லை, ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இவளுக்கு இன்னும் ஞானம் இருந்துச்சுன்னா வெளியே வந்திருக்கிற ஆள் யார், எதிரின்றதை கண்டுபிடிச்சா. எவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணா பாருங்கள். ஸோ அதை சொல்லுகிறேன், அவள் கையாலேயே அவன் கதையை முடிச்சிட்டா. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரல் கால்குலேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து 12 பேரை வச்சுருந்தார். அவருக்கு நல்லா தெரியும், அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தார். யாரை? யூதாஸ்ன்றவன் யார், தம்மை காட்டி கொடுப்பான், தன்னை காட்டி கொடுப்பான்னு தெரியும். அவர் வந்து அதில் மிஸ் ஆகலாம். 11 பேர் அதில் நாலேஜ் இல்லை. 11 மெம்பர்ஸ்க்கு வந்து 3.5 years கூடவே இருக்கிறவங்க. யூதாஸ் கூட தான் வந்திருப்பார். அப்போ 3.5 years ஒரு மனுஷனை யாரால் கண்டுபிடிக்க முடியல. இவங்களாம் யார்? சீஷர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சரி, மறுரூபமாயிலே காணப்பட்டவர்கள், எல்லாமே இருக்குது இவங்க கையில். எல்லா காரியம் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் எதை கண்டுபிடிக்க முடியலன்னா, தான் கூட இருக்கிறவன் திருடன் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அப்சர்வ் பண்ண முடியல. நிறைய டைம் ஏமாந்துருவீங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதான் புறாவை போல் எப்படி இருக்கணும், கபடி உள்ளவர்களாக இருக்கணும். பாம்பை போல் எப்படி இருக்கணும், சில டைம் நீ ஸ்னேக்காகவும் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. அல்லேலூயா. எப்போவுமே புறா மாதிரி ப்ரைஸ்லான்னு சொன்னால் உன்னை தூக்கி போய்ட்டு மிதிப்பான். கொஞ்சம் டைம் எப்படி இருக்கணும், நீ பாம்பு மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கண்டுபிடிங்க யார் எப்படிப்பட்டவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் யார், கள்ள போதர்கள் அப்சர்வ் பண்ணணும். எல்லாரும் சொல்கிறத கேட்டு ஏமாந்துடாது. ஆமேன். பார்க்கறதுக்கு வெளியே நல்லா தெரியும். ஸோ அப்போ பாருங்கள், 12 பேரில் ஒருத்தன் திருடன்றது 11 பேர் கண்டுபிடிக்கல. ஆனால் யார் கண்டுபிடிச்சிட்டா? ஏசப்பாக்கு தெரியும். ஆனால் அவருக்கு உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் அப்படி சொன்ன உடனே எல்லாரும் என்ன கேட்குறாங்க, நானா அவனே கேட்டுக்கிறான். நானா அவங்களுக்கே தெரியல. இப்போ நானா காட்டி கொடுப்பேன், எப்பா எனக்கு தெரியாதா நான் காட்டி கொடுப்பேன். ஆனால் ஆண்ட கேட்குறான், நானா. கடைசியில் யார் கேட்டா? யூதாஸும் கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, நீயே தான், நீ செய்ய வேண்டியது என்ன பண்ணு, சீக்கிரமாக போய் செய். ஸோ எப்போவுமே நல்ல ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. 12ல் 1 என்ன வந்துச்சு, யூதாஸ் வந்துச்சு. இன்றைக்கும் அதே தான். சும்மா வச்சுக்கோங்க. 12ல் 1ன்னா 100ல் 10 பேர்னு வச்சுக்கலாமே. 100 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர், 10 யூதாஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சபையில் 1000 பேர்னு வச்சுக்கலாம். எத்தனை யூதாஸ் இருக்கும்? 100க்கு 100 இருக்கும். நீ ஏமாந்துடாத. 100 யூதாஸ் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப பரிசுத்தமுள்ள சபை, மனவாட்டி சபை, பயங்கரமான சபை, எல்லாம் நல்ல பிரதர்ஸ், நல்ல சிஸ்டர்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் வேறு யாருமே கிடையாது. கண்டிப்பாக 100 யூதாஸ் இருப்பான். 1000க்கு 100. நம்ம சபை 1,00,000 பேர் இருந்தால் எத்தனை பேர் இருப்பான்? 10,000 யூதாஸ் இருப்பான். கண்டிப்பாக இருப்பான். ஸோ இந்த கால்குலேஷன் எப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், யார்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, எப்படி பழகுறீங்க. ஸோ அது ரொம்ப ஞானமாக இருங்க. சிஸ்டர் வாங்க சிஸ்டர், உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், நடந்து போகிறீங்கன்னு சொன்னால் கூட தயவுசெய்து ஏறாத. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏன்னா அப்சர்வ் பண்ண தெரியணும். ஏன்னா மாம்சம் எப்போ கிரியேட் செய்யும் தெரியாது. எல்லாம் மாம்சம் உள்ளவர்கள் தான், எல்லாம் மாம்சம்தான். அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, சகோதரியாக யாராக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அப்சர்வ் பண்ண தெரியணும், இவங்க யார், எப்படிப்பட்டவர்கள், இது பாம்பா இல்லைன்னா புறாவா, இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ விசேஷமாக சகோதரிமார்கள் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. இன்றைக்கி எல்லாம் புது டெக்னிக்கெலாம் வச்சுருப்பான். அல்லேலூயா.
இந்த குரோக்கடைல் கிரையெல்லாம் விடுவானுங்க தெரியுமா, முதல்ல கண்ணீர் அப்படியே அழுவான், எனக்கு யாருமே இல்லை உன்னை விட்டானு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. நான் சொல்லி நீ காலி ஆகிடும் ஒரு நாள். ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், அப்சர்வ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். உங்களுக்கு வந்து என்ன தெரியணும், அப்சர்வ் பண்ணணும். இவன் யார், இவன் பேசுகிறது உண்மையா, இவன் சொல்கிறது உண்மையா. அல்லேலூயா. இது தெரிஞ்சதுன்னா நீ தப்பிச்ச. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? புரிஞ்சவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். புரிஞ்சுதா? அல்லேலூயா. ஸோ உமனாக இருக்கிற நீங்கள், சகோதரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அப்சர்வ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஸோ மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூன்றாவது லெட்டர் என்னது, எம். சரியா? எம். ரூத் 1வது அதிகாரம் 16-18 வசனம் பாருங்கள். ரூத் சாப்டர் 1 verse 16-18. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று நம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தருக்கு அது சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஸோ மூன்றாவது, நாம் எப்படிப்பட்ட ஒரு சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்றால், மோட்டிவேட் பண்ணுறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ பயங்கரமான ஒரு துன்பம் யாருக்கு அன்றைக்கினா நகோமிக்கு தான் அதிகம். ஏன்னா கணவனார் 2 பிள்ளைகளை பறி கொடுத்தவள். ஸோ 3 பேர் இழந்தவள் யாருன்னா நகோமி. ரூத்துக்கு வந்து பெரிய பாதிப்பு என்னன்னா, அவன் கணவனார் இழந்திருக்கான், அவ்வளோதான். அப்போ ஒரு பாதிப்பு அதிகமாக, 3 பேர் பாதிப்பு அதிகமா? 3 பாதிப்பு தான். 2 பிள்ளைகளையும் தன்னுடைய கணவனாரை இழந்தவள் தான் நகோமி. ஆனால் இப்போ அந்த வேதனையில் அவள் இருக்கும் பொழுது இவள் சொன்ன வார்த்தைகள் பயங்கர மோட்டிவேஷனலான வேர்டு. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உன் கூட தான் இருப்பேன், உன் தேவன் தான் ஏன் தேவன், நீ உன் ஜனம் தான் ஏன் ஜனம், நீ மறிக்கிற இடத்துல நான் மறிப்பேன். நான் சொல்லுகிறேன், இந்த மாதிரி மோட்டிவேஷ்னலாக பேசுகிறவளாய் நீங்கள் இருங்கள். ஒருத்தவங்க வந்து சோர்வாக இருக்கிறாங்களா, ஒருத்தவங்க துன்பத்தில் போயிட்டுருக்கிறாங்களா, ஒருத்தவங்க கஷ்டத்தில் போயிருக்கிறாங்களா, ஒவ்வொரு சகோதரனும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். எரியிற எண்ணெயில் போய்ட்டு என்ன பண்ணக்கூடாது, நெருப்பில் போய் என்ன பண்ணக்கூடாது, எண்ணெயை ஊற்றி விடக்கூடாது. ஸோ நான் என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். ஆமேன். ஸோ பிள்ளைகள் மார்க் எடுத்துகிட்டு வராங்களா, அவனை மோட்டிவேட் பண்ணுங்கள். 100க்கு அவன் 98 எடுத்துருப்பான், எதுக்குடா 2 மார்க் போச்சுன்னு சொல்லிட்டு அவனை உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, 2 மணி நேரம் உட்காந்து திட்டிட்டு கிடக்கூடாது. அவன் அதுக்கப்புறம் ஏன்டா 98 எடுத்தோன்னு யோசிப்பான். நானும் தான் யோசிப்பேன், 98 திட்டுவார், அப்போ 40 எடுத்தாலும் திட்டுவார், அவ்வளோதான் விடு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ அப்போ மோட்டிவேட் பண்ணுங்கள். சரி 98 எடுத்துருக்கியா, ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணு, நெக்ஸ்ட் டைம் 100 எடு. ஸோ பாஸ் ஆகிருக்கிறானா, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டான், நீ பாஸ் ஆகிட்ட, அவனை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அவன் அப்போ தான் அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பான். ஸோ உங்கள் கணவர் ஒரு காரியத்தை செய்கிறாரா, இந்த ஆள் எது செஞ்சாலும் உருப்படாது பதர், அவர் கை என்ன கை இல்லை சொல்லுங்கள், ராசி இல்லை. நம்ம ஆட்கள் வேதத்தை மட்டும் விட்டுருவான், மற்ற எல்லாம் ராசி பார்க்கறதெல்லாம் பார்ப்பான். இது ராசி இல்லை பிரதர், அவர் கை எது எடுத்தாலும் என்னது உருப்படாது, என்ன எடுத்தாலும் வேலைக்காகாது. நான் சொல்ல இதை சொல்லியே கடைசி அந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார், எந்த வேலைக்கும் போக மாட்டார். ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிச்சோம் நம்ம எது பண்ணாலும் என்ன ஆகும், உருப்படாது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பேசாதிருங்கள். ரூத் செஞ்ச மாதிரி பேசுங்க. உன் கஷ்டத்தில் அவன் கூட இருப்பேன், உன் கண்ணீரில் அவன் கூட இருப்பேன், நீ தைரியமாக இரு. இந்த வார்த்தை வந்து நகோமியை, உண்மையாக சொல்கிறேன், 3 பேரை இழந்த நகோமியை ஒரு உற்சாகப்படுத்தியிருக்கோம். நான் சொல்ல என்றைக்குமே நீங்கள் வந்து டீக்ரேட் பண்ணாதீங்க, யாரையும் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் பாடுறாங்களா, நல்லா பாடுறோமா. ஸோ வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்களா, சூப்பராக இருக்குது, அது நல்லா இருக்குதோ இல்லையோ சொல்லிவிடு. அப்போ தான் அடுத்த வேலைக்கு என்ன கிடைக்கும் உனக்கு, சாப்பாடு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ண, நல்லா இருக்குன்னு சொல்லி பாரு. அட்லீஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் நம்ம என்ன மாதிரி லெவலில் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு தெரியும், செஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது சரி நல்லா பண்ணி தருவோமேன்னு சொல்லிட்டு செய்யலாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருங்க, யாரையும் வந்து உற்சாகப்படுத்துங்க, எல்லாரையும் வந்து உற்சாகப்படுத்துங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். ஊழியத்தில் இங்கே சபைக்கு வரும்போது சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நீ மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ யாரும் வந்து பக்கத்தில் வந்து கேட்க மாட்டாங்க, எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ரூத்திட்ட வந்து நகோமி கேட்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூத்தே தான் சொல்லுகிறாள். ஸோ என்றைக்கு நல்லா புரிஞ்சுங்க, நீங்களே வாலண்டியராக போய் ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஸோ அந்த ஊழியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, நிச்சயமாக அது போல் ஒரு பலன் வேறு எதுவுமே இல்லை. நம்ம சோர்ந்து போய் வந்திருக்கிறான், பல காரியங்கள் இழந்து வந்திருக்கிறான், துக்கத்தோடு வந்திருக்கிறான். இந்த இடத்துக்கு வரும்போது அவனுக்கு ஒரு உற்சாகம் வரணும். ஓகே, இந்த சபைக்கு போனால் என்னை மோட்டிவேட் பண்ணுறாங்க, என்னை உற்சாகப்படுத்துகிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்னை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்கன்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா நிச்சயமாக ரெகுலராக வருவார்கள். ஸோ அப்போ வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மோட்டிவேஷனலாக இருங்க,
நான் வந்து சின்ன வயசில் சபைக்கு போகும்போது அந்த சபையில் என்னென்னா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும், சரியா, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும். தப்பி தவறி நம்ம பிளாக் பேண்ட் போட்டு போயிட்டோம், ஏதோ ஒரு கலர் பேண்ட் போட்டு போயிட்டோம், வெளியே ஒரு ஆள் இருப்பார், அந்த மனுஷன் பார்த்தாலே டெரராக இருக்கும், அவர் பார்த்தாலே பயந்து ஓடுவான். ஏன்னா என்றைக்கோ போட்டோம், வேறு வழி இல்லை, அந்த சபையில் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும். ஏற்றவொன்னே என்ன அப்படின்னு ஆரம்பிப்பார், நான் கும்பிட்டு போட்டு போயிடுவேன், நீ வாயை முட்டை அமைதி இருந்தால் போதுடாப்பா சாமி அப்படின்னு சொல்லி உள்ளார ஓடுவோம். ஏன்னா அவர் பார்த்தாலே அவர் அந்த ஒயிட் ட்ரெஸ் போடலன்னா திட்டுவார். அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், இன்றைக்கி ஒயிட் ட்ரெஸ் இல்லைன்னா சர்ச்சுக்கு போகிறதுக்கு மனசே வராது. ஏன்னா யாரை பார்த்துட்டு அந்த வழியில் வாசல் யார் திட்டுவா, அந்த மனுஷன் ஒருத்தர் இருக்கிற கோலியாத்து மாதிரி நிற்பார், அப்படியே பார்த்துட்டு இருப்பார், வேறு எதுவும் பார்க்க மாட்டார், கோலியாத்து மாதிரி நின்று பார்த்துட்டே இருப்பார். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு வரதுக்கு யோசிப்பாங்க, அந்த டைமில் சர்ச்சுக்கு வரதுக்கு யோசிப்பேன். ஏன்னா ஒயிட் ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டாரு, ஒயிட் ட்ரெஸ் பரலோகமாக இருக்கணும், ஒயிட் ட்ரெஸ் போட்டு எல்லாம் பரலோகமாக தெரியணும். முதல்ல பரலோகம் போவோமான்றது முதல்ல கேள்வி, ட்ரெஸ்ஸெல்லாம் அடுத்த கேள்வி தான். என்னுடைய பாயிண்ட்டாக தான், முதல்ல நீ பரலோகத்துக்கு போக பாரு, ட்ரெஸ்ஸெல்லாம் ரெண்டாவது, சரியா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கே வந்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், அது தூரத்துலேருந்து பார்ப்போம், அந்த ஆள் எங்கன்னா உள்ளார போயிட்டாரான்னு, ஓகே ரைட் ஓடு உள்ளார ஓடு சர்ச்சுக்குள்ளார. இப்படி தான் நான் பண்ணியிருக்கிறேன், வாலிப நாட்டில் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து யாரும் மோட்டிவேட் பண்ணல, அந்த டைமில் டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. நான் சொல்லுகிறேன், வெள்ளையை பார்த்து ஏமாறாத, உள்ளார இருக்கிற வெள்ளையாக இருந்தால் தான் நல்லது. அல்லேலூயா. ஆண்டது வெளி வெள்ளையை பார்க்கல, எந்த வெள்ளையை பார்க்குறாரு, உள்ள கருப்பாக வச்சுட்டு வெளியே வெள்ளையை வச்சுன்னா ஒன்றும் நடக்காது. ஸோ அப்போ மற்றவங்களை உற்சாகப்படுத்துங்கள், மோட்டிவேட் பண்ணுங்க. ஆமேன். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், வயசாக இருங்க. ரெண்டாவது அப்சர்வ் பண்ணுங்கள். மூன்றாவது என்ன பண்ணுங்கள், ரூத்த மாதிரி என்ன பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். ஆமேன். ஸோ நான்காவதாக லெட்டர் இ, ஆக்ஸ் சாப்டர் 9 verse 36 to 39 நீங்கள் பாருங்கள், 36 39 வசனங்களை பாருங்கள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தங்களும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தாவூருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவளிடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இந்த இடத்துல அந்த தொற்காலை கொடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்மளோட லைஃப் வந்து ஒரு எசன்ஸ் உள்ள ஒரு லைஃபாக இருக்கணும். ஆமேன். ஸோ கேசரியில் என்ன எசன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, வெண்ணிலா, பைனாப்பிள், இந்த எசன்ஸ் வந்து என்ன கொடுக்குன்னா நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்கணும்னா நல்ல ஃப்ளேவர், நல்ல எசன்ஸ் உள்ள ஒரு லைஃபாக இருக்கணும். ஒவ்வொரு சகோதரிமார்களும் ஒவ்வொரு சகோதரர்களும் நல்ல எசன்ஸாக இருக்கணும். நீங்கள் என்ன ஃப்ளேவர் எனக்கு தெரியாது, ஆனால் நல்ல ஃப்ளேவர். ஆமேன். மற்றவர்களுக்கு பிடித்த நல்ல ஒரு எசன்ஸாக இருக்கணும், நல்ல ஒரு வாசனையை வீசுகிறவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல தொற்காலுடைய வாசனை அந்த பட்டணம் முழுவதுமே பரவிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செய்த தான தர்மங்கள் மற்ற எல்லாரும் வந்து அங்கே சொல்கிறாங்க, பேதுருட்ட வந்து சொல்கிறாங்க. நார்மலாக யூத வழக்கத்தின்படி ஒருத்தர் மறிச்சா இம்மிடியட்டாக அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மகளுக்கு வெயிட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 6 hours ட்ராவல். அப்போ 12 மணி நேரம் போகிறதுக்கு 6 மணி நேரம், அவர் கூட்டு வரதுக்கு 6 மணி நேரம், 12 hours ஒரு பாடியை வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இந்த மகளுடைய வாசனை நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாசனை வீசுகிறவளாக இருங்கள். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, உங்கள் கம்பெனியில் நீ சுவிசேஷமே சொல்ல தேவையில்லை, ஆனால் உன் நடக்கையை பார்த்து என்ன சொல்லணும், கிறிஸ்தவர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து சொல்லணும், இவங்க யார் சொல்லுங்க, கிறிஸ்தவன் சொல்லணும். வாய் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. உன் ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்லணும், ஓகே இவங்க கிறிஸ்தவர்கள். உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இன்றைக்கி காமெடி என்னென்னா, குழந்தை போடுறதெல்லாம் யார் போட்டுட்ருக்கு, அம்மா போட்டுருக்குது. அதான் பிரச்சனை. இப்போ ஸோ நிறைய இடத்துல பார்க்கலாம் அது. ஸோ ஜென்ரலாக நான் உங்களை பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா, ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? நீங்கள் பாருங்கள், இந்த எசன்ஸ் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து யார் கையில் மெயினாக பார்ப்பாங்கன்னா உமன்ஸ் கையில் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஏம்மா பிறந்த வீட்டை பேரை காப்பாற்றுமா சொல்கிறாங்களா இல்லையா? பெண்ணை பார்த்து தான் சொல்கிறாங்க. பையனை பார்த்து ஏடா போகிற வீட்டில் உன் பேரை காப்பாற்றுற, என் பேர் யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் பெண்ணை பார்த்து சொல்லுவாங்க, ஏம்மா அம்மா அப்பா பேரை காப்பாற்று, போகிற வீட்டில் எங்கள் குடும்ப விளக்காயிரு. அல்லேலூயா. அப்போ வந்து காப்பாற்று. அப்போ என்னென்னா அந்த மகளுடைய எசன்ஸ் என்ன வரணும், அந்த ஃப்ளேவர் அங்கே வரணும். அப்போ உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், உங்களுடைய பேச்சுகள் ஆகட்டும், உங்களுடைய ஸ்டைல் ஆகட்டும்,
இன்றைக்கி எல்லாம் பிச்சைக்கார மாதிரி தான் ஜீன்ஸை கிழிச்சு டேர் பண்ணிட்டு போட்டிருக்கான். டேர் ஜீன்ஸ் அது பேர். அது என்ன ஜீன்ஸோ தெரில. அல்லேலூயா. பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது போடணும்னு தோணுது. சீரியஸாக பாவம் இவ்வளோ பஞ்ச பரதேசில் இருக்கானுங்களே பொண்ணுங்க, நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுங்க. ஆனால் எப்படி போகுதுங்க? பிச்சைக்கார மாதிரி ரோட்டில் போயிட்டு இருக்குதுங்க. அது முட்டியை கிழிச்சிக்கிட்டு எங்கெங்கே கிளியுமோ கிழிச்சிட்டு போகுதுங்க. நான் சொல்லுகிறேன், நம்ம லைஃப்பில் நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க? ஃபேஷன் ஓகே, ஃபேஷன் வந்து வரட்டும். ஆனால் அந்த ஃபேஷன் வந்து உன்னுடைய கிறிஸ்டியன் ஐடென்டிட்டியை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், ஆனால் அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு வேறு மாதிரி தோணும். புரியுதா நான் சொல்கிற பாயிண்ட்? புரியுதா? நல்ல பிள்ளைகள், நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல தாழ்மை இருக்கும், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த ஃபேஷன் வந்து என்னவோ மாற்றிடும்னா, இது மோசமான பொண்ணு, மோசமான பையன் அப்படின்ற எண்ணம் மற்றவங்களுக்கு வரும். அது வந்து என்றைக்குமே உங்களுக்கு ஆபத்து. அது வந்து என்றைக்குமே ஆபத்து. ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி உடை உடுத்துக்கிறோம், நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி சிரிக்கிறோம், எப்படி பேசுகிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்குது? எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், தகுதி இருக்கானா? எல்லாம் எனக்கு என்னவா இருக்காது? தகுதியாக இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஆனால் எனக்கு தகுதி என்ன? ஸோ பெற்றோர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கும்போது இது உங்கள் தகுதியான்னு பாருங்கள். அந்த பிள்ளைகளை வந்து எப்படி நீ முதல்ல உங்கள் பிள்ளை அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே போனால் எப்படி பார்ப்பீங்க, எப்படி பார்க்க தோணுன்றதை நீங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. உங்கள் எண்ணத்தின்படி தான் எல்லோரும் பார்ப்பாங்க. என்ன தான் உங்கள் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், உங்கள் செல்ல பிள்ளையாக இருக்கட்டும், உங்கள் மகனாக இருக்கட்டும், உன் மகன் வந்து ஃபுல்லாக பேண்ட்டு சட்டையும் கிழிச்சிட்டு ரோட்டில் போட்டோம், நீ எப்படி பார்ப்ப உன் பிள்ளைய? பிச்சைக்காரனா பார்ப்பியா, இல்லைன்னா பயங்கர ப்ரொஃபஷனல் பயங்கர அட்வான்ஸ் ஃபேஷனில் இருக்கிறான்னு பார்ப்பியா? எப்படிங்க பார்ப்பீங்க? பிச்சைக்காரனா. அப்போ எல்லோரும் எப்படி பார்ப்பான்? கேடுகட்ட பிச்சைக்காரனா பார்ப்பான். நீனே பிச்சைக்காரனா பார்க்குற, அப்போ அது கேடுகட்ட பிச்சைக்காரனா பார்ப்பான். சம்டைம்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரியா? கேர்ஃபுல்லாக எப்படி நடத்து, உங்களுடைய எசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சிலர்லாம் பார்த்துக்கிறேன், ஒத்த காதில் என்ன பண்ணியிருப்பாங்க, கம்மல் யார் போடணும்? இன்றைக்கி என்ன ஃபேஷன் ஆகிடுச்சு, ஒரு காதில் போடுறதான் போடுற, 2 காதில் போட்டுக்கோ. என்ன சொல்கிறேன், வேணா வாங்கி தரேன், வெளியே போய் நல்லா இவ்வளோ தூரம் தொங்குற மாதிரி வாங்கி தந்துடுறேன், போட்டு போ. போடுறது போடு, 2ஆக போடு. நான் சொல்லுகிறேன், சில காரியங்கள் அது தகுதி இல்லை. எல்லாரும் உலகத்துக்காரன் பண்ணுவாங்க, உலகத்துக்காரன் செய்வான். அது நீ செய்யாத, நீ செய்யாத. உங்கள் எசன்ஸை என்ன பண்ணிடாத, ஸ்பாயில் பண்ணிடாத. உன்னோட ஃப்ளேவர் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. எத்தனை நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. ஸோ சில டைம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. ஃபேஷன் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஐடி ஃபீல்டுலலாம் போன உடனே அவங்கள மாதிரி மாறணும், அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு தகுதியாக இருக்காது. உங்களை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஒரு கிறிஸ்துவனாக, ஒரு கிறிஸ்துவலாக காண்பி, கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்படுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறத ஒத்துக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. அப்படி இருங்க. அல்லேலூயா. நல்ல ஃப்ளேவரை கொடுங்க. ஆமேன். எத்தனை பேர் கொடுப்பீங்க? அல்லேலூயா. கொடுக்குறவங்க நல்லா கொடுங்க. ஆமேன். கடைசியாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ N4 சரியா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்கள். 1 சாமுவேல் 25:14. 1 சாமுவேல் சாப்டர் 25 verse 14. அப்பொழுது வேலைக்காரர்கள் ஒருவன் நாபாலுடைய மனைவி ஆகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தியை விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவர் சீறினார். நாபால் அபிகாயிலுடைய புருஷன் உதவிக்காக வராங்க. அப்போ அபிகாயிலுடைய புருஷன் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க மேலே கோபம் மாறாரு, அவங்களுக்கு உதவி செய்யலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ கடைசியாக என்ன வந்து நம்ம எப்படி இருக்குன்னா, ஒரு நேவிகேட். ஆமேன். நம்ம வந்து நேவிகேஷன் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இந்த ரூட்டை பார்க்கறதுக்காக பயன்படுத்துவாங்க. எங்கே போகலாம், எப்படி போகலாம், ரைட்டில் போகலாமா, லெஃப்ட்டில் போகலாமா, சரியா? அந்த ஜிபிஆர்எஸ் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நேவிகேட் பண்ணுவோம், எந்த இடத்துக்கு போகலான்னு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய வழிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல ஒருத்தன் தாறுமாறாக பிஹேவ் பண்ணியிருக்கிறான். ஆனால் அபிகாயில் வந்து ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சா. என்ன கண்டுபிடிச்சான்னா, இந்த கோபமாய் வருகிற இந்த தாவீதுக்கு முன்பதாக என்ன பண்ணான்னா, ஆகாரத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வேலைக்காரன் கொடுத்து என்ன பண்ணிட்டா, முன்னாடி அமிச்சா. ஏன்னா தன்னோட புருஷன் வந்து கோமா பேசியிருக்கிறான். இப்போ அழிக்கிறதுக்காக தாவீதுடைய எல்லா ஆட்கள் வராங்க. இப்போ வழியிலேயே தாவீதை கண்டுபிடிச்சி காலில் விழுந்தா. வந்துட்டு சொல்கிறா, அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு எங்களை அழிக்கணும்னு வராதிங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது அந்த இடத்துல மனம் இறங்குகிறான். எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில வழிகள் நிச்சயமாக நீங்கள் இம்மீடியட்டாக இறங்குற மாதிரி இருக்கும், நீங்கள் டிலே பண்ணாதீங்க. சில வழிகள், சில நேவிகேஷன் வந்து சில வழிகள் நீங்கள் போகும்போது
இமீடியட்டாக இன்றைக்கி செய்கிற மாதிரி இருக்கும், அது நாளைக்கு செய்யலாம், அடுத்த நாள் பண்ணலாம். இப்போ அபிகாயில் மட்டும் நாளைக்கு பண்ணலான்னு உக்காந்துருந்தா அவன் என்ன இருப்பா? தாவீது எல்லாத்தையும் முடிச்சிருப்பான், நாய் கூட சேர்த்துருக்கோம், அவன் வீட்டில் ஒன்று கூட உயிரோடு இருந்திருக்காது. ஆனால் அவள் காட்டின சுறுசுறுப்பு, அவள் வழிகளில் ஒரு சுறுசுறுப்பு இருந்துச்சு. என்றைக்கு நாளைக்கு தள்ளி போட்டு நாளைக்கு செய்யணும், நாளைக்கு செய்யுங்க. 40 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போனால் 40ல் போங்க, 60ல் போனால் 60ல் போங்க. இம்மீடியட்டாக செய்யணுன்னா இம்மீடியட்டாக செய்யுங்க. ஆமேன். சில டைம் உங்கள் வழிகளை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா, கரெக்டான பாதையில் போக தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆமேன். இந்த பாதையில் நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லும்போது அந்த பாதையில் நடங்க. இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் மார்க்கம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இமீடியட்டாக நடங்க, அதில் நடங்க. ஸோ அபிகாயிலுக்கு தெரிஞ்சிச்சு, இவர் வந்தார்னா முடிஞ்சது கதை. ஸோ அதனால தான் வசனம் சொல்லுகிறது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 34-35 வசனம் வாசிங்கன்னா 34-35 தாவீது சொல்லுகிற கூற்றை நீங்கள் பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் 34ல், நீ தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடி மட்டும் நாபாலுக்கு ஒரு நாய் என்ன பண்ண உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கூடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி 35வது வசனத்தில், அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையில் வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடைய போ, வீட்டுக்கு போ, இதோ நான் உன் செல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன். ஸோ அவள் இம்மிடியட்டாக அந்த வழியை தேர்ந்தெடுத்தாள். போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. புருஷன் புத்தியமாக நம்ம பேசிட்டான், நம்ம என்ன பண்ணணும், போய் தான் ஆகணும் சொல்லி அந்த வழியை தேர்ந்தெடுத்தாள். அவன் எங்கேருந்து வருகிறான், எப்படி வருகிறான் நேவிகேட் பண்ணான், எதாச்சும் ஆராய்ந்திருப்பா, கண்டிப்பாக ஆராய்ஞ்சிருப்பா, எந்த ரூட்டில் வராங்க, எப்படி வர்றாங்க, போய் பாதத்தில் போய் விழுந்தாள். சம்டைம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சில ஆபத்துகள் சில காரியங்கள் வருகிற வேளையில் நீங்கள் ஞானமாக செயல்படுங்களா. ஆமென். புத்தியீனமாக இருக்காதீங்க. நாபாலுடைய புத்தியீனம் நம்ம இருக்கக்கூடாது. நீங்கள் புத்திமானாக செயல்படுங்க, அந்த வழியிலே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. சில காரியங்கள் இம்மிடியட்டாக ஸ்டெப் எடுக்கணுமா, இம்மிடியட்டாக ஸ்டெப் எடுங்க. இம்மிடியட்டாக சில காரியங்கள் செய்யணுமா, இம்மிடியட்டாக செய்யுங்க. சரியா? அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் தப்பித்தீர்கள். ஸோ ஒரே ஒரு சின்ன ஒரு வீடியோ காமிச்சு நான் ஜோபத்துக்கு நேராக போகலாம். சரியா? ஒரு 1 மினிட் வீடியோ, 1 மினிட் கூட இருக்காது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? அதை பார்க்குறீங்களா? எல்லோரும் பாருங்கள். ஆமென். புரிஞ்சுதா? எறும்பு மேலே போயிட்டே இருக்குது, தின்றது என்ன பண்ணுது, உக்காந்து அது புத்தியீனமாக போயிட்டே இருக்குது. ஆனால் கீழே ஒரு ஞானமுள்ள ஒரு எலி என்ன பண்ணுச்சு, அதை பார்த்துச்சு, அதை வழியை மாற்றி விட்டுருச்சு. இன்றைக்கி நீனும் வழியை மாற்றினீன்னா உன் வழி நல்லாயிருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா கொத்துறவன் கொத்திக்கிட்டே தான் இருப்பான், உன்னை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பான், மிதிக்கிறவன் மிதிச்சிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் சரியான பாதையில் போக எனக்கு என்ன தாங்க, அந்த ஞானத்தை தாங்க. எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? அல்லேலூயா. இம்மிடியட்டாக செயல்படுங்க, இம்மிடியட்டாக அந்த காரியத்தை செயல்படுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் பார்த்தார் அந்த வழியில், சரியா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ இருக்க மாட்டேன். அல்லேலூயா. அந்த எறும்பு மாதிரி இல்லாமல் போயிடுவேன். அதனால் உங்கள் வழிகளை நேவிகேட், கரெக்டான பாதையை சூஸ் பண்ணி எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அந்த டைரெக்ஷனை மாற்றுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். அப்போ உமனுக்கு இருக்கிற அந்த 5 காரியங்கள், வைஸாக இருங்க, அப்சர்வ் பண்ணுங்கள், மோட்டிவேஷனாக இருங்க, எசன்ஸாக இருங்க, நேவிகேட் பண்ணுங்கள். ஆமென். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? உண்மையான விசுவாசம் அவருடைய பாதத்தில் நான் வைப்போம் எல்லாவற்றையும். அல்லேலூயா. நான் போகும் வழியை அவர் அறிவார், போகும் பாதை அவர் காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் ஞானமாக இல்லாமல் சில காரியங்கள் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர், அப்சர்வ் பண்ணாமல் விட்டுட்டேன், மோட்டிவேஷன் பண்ணாமல் விட்டுட்டேன், ஒரு எசன்ஸ் உள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழாமல் விட்டுட்டேன். ஆண்டவரே, நேவிகேட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆண்டவரே, எந்த பாதையில் போகணும் தெரியாமல் ஆண்டவரே கர்த்தாவே நான் சிக்கி இருக்கிறேன், எனக்கு பாதையை மாற்றுங்க ஆண்டவர். ஆமென். போகும் பாதையை காட்டி நல்ல போதனை செய்கிற தேவன், காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் பாதை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சுத்த மீது கண்கள் இருத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில்
வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே வாழ்வில் நாயகனே வாழ்வில் நாயகனே நாம் தாழ்வில் நாயகனே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம் காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம் பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே இயேசு பரன் தான் நம்முடனே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே வாழ்வில் நாயகனே தாம் தாழ்வில் நாயகனே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே வாழ்வில் நாயகனே நம் தாழ்வில் நாயகனே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய அந்த கிருபையை தாங்க. நல்ல நறுமணம் வீசு நல்ல ஒரு எசன்ஸாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அந்த பாதையில் எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று நேவிகேட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த பாதையில் எங்களை நடத்துங்க டாடி. அதை நாங்கள் திருத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த திருவிருந்திலே கத்தாவே அடகத்தாவே உம்முடைய கரம் இருப்பதாக இந்த நாளிலே கத்தாவே